பேசிட்டு இருந்தேன் இவருகிட்டே சொல்லும் போது. அதுக்கப்புறம் இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது இங்க உட்காரும்போது கூட கிளாஸ் வைஸா உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் அந்த சைடு அந்த இந்த பக்கம் மேல இது ஃபுல்லுமா கிளாஸ். அது ஒண்ணு, அது லாஸ்ட் டி கிளாஸ், சி கிளாஸ், பி கிளாஸ். பி கிளாஸுக்கு அவர் டீச்சர் இருக்கும்போது இங்க அங்க எப்படி உட்காந்தீங்களோ அதே போல இங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒவ்வொரு முகமும் நல்ல ஐடென்டிபிகேஷன் நல்லா வருது. எப்பனா அந்த ரேங்க் கார்டு கையில வச்சு நின்றுட்டே இருப்பீங்க, ரொம்ப நேரம் நிற்பீங்க நீங்க பாட்டுன்னு. அதுக்குள்ள பார்க்கும்போது அந்த பேஸ் வந்து இப்ப வந்து யாரெல்லாம் வந்து நம்ம கிட்ட ரொம்ப பணிவா ரொம்ப சிரமப்பட்டாங்களோ அவங்க மட்டும் தான் எங்களை லைஃப் லாங் நினைச்சிட்டு இருக்காங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப டீச்சர் சொன்ன மாதிரி அடிக்கிறதுக்குலாம் அப்ப பால் மாறுது. நான் கம்மியா தான் அடிச்சு, ஏழுமலை சார் தான் கொஞ்சம் அதிகமா அடிப்பேன், நான் கொஞ்சம் குறைவா தான் அடிப்பேன். நான் மேக்சிமம் அடிக்க மாட்டேன். அப்படியே ஒரு அச்சாரோட பஞ்சாயத்து பண்ண உடைய ஏழுமலை பார்க்கலாம், உடைய ஏழுமலை அப்படின்னு கூட பலராம சார் கூட இருப்பார், தம்பி அவங்களாம் அப்படித்தான் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு. டீச்சர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இங்க உட்கார்ந்து பார்த்தா பாய் ஸ்கூல்னு பொறுத்த டீச்சர் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆசை. பாய் ஸ்கூல்ல மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான், மீண்டும் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஃபாலோ ஆனாலும் சரி, இருந்தாலும் போனாலும் சரி, இந்த பள்ளியுடைய நினைவுகள் வந்து எப்பவுமே நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. என்ன காரணம்னாக்கா டீச்சர் அந்த பாஸ்ன்றது இங்க மட்டும் தான் உண்டு, நம்ம கிட்ட தான் உண்டு. ஏன்னா அது முனிசிபல் ஸ்கூல். ஆரம்ப காலத்துல நான் ஒர்க் பண்ணும்போது பெருமாள் சார் இவங்களாம் நிறைய அப்ப அவங்களாம் பகிர்ந்துவாங்க என்கிட்ட. சம்பளம் எல்லாம் பார்க்கும்போது விட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி டீச்சர் ஸ்கூல்லவே ஒரு கோஆபரேஷன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா இங்க பாய் ஸ்கூல்ல என்னோட ஒர்க் பண்ண மொத்த பேருமே இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்ல கணக்குல தான் இருக்கும். எல்லாருமே யாரை விட்டு வெளியே போலாம், எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு இருக்கோம். அப்பப்போ விசாரிச்சுக்குவோம். அவங்க ஃபேமிலியில எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் பார்த்து. அது மாதிரி எங்களுக்கும் படிப்பு அருமையா கொடுத்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான். வேலை செஞ்சதுல திருப்தியா நினைச்சிட்டு இருக்கிற ஸ்கூல் எந்த ஸ்கூல் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சேலஞ்சான பசங்களை வந்து சேலஞ்சா இருக்கிற இடத்துல வந்து அவங்கள வந்து ஃபீட்பேக் கொடுத்து அவங்களை கொண்டு வந்தோம்னாதான் நம்மளுடைய எல்லாமே நல்லா இருந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு போனா அதுல அர்த்தமே இல்லை, அதுக்கான வேலைக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அது அப்படின்றதுனால உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே லிஸ்ட் அவுட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆட்கள் எம்எல்ஏல இருந்து எம்பில இருந்து இவங்க வந்து மொத்தமே நம்ம பாய் ஸ்கூல் தான். ஒரு அணுகுமுறை தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம போய் அப்ரோச் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நம்ம பேசணும், நம்ம செய்யணும். ஆனா முன்னைய விட பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் டீச்சர் சொன்னாங்க இப்ப ஓடி பிடிச்சி பார்த்தது செஞ்சது அப்ப இருந்தது. அதாவது ஒரு காலம் பிராக்டிகல் நடந்துட்டே இருக்குது. மொத்த பின்னாடி வந்து அந்த டீச்சருக்கு தெரிய இருக்கிற கதை பிராக்டிகல் நடக்குமா நடக்காதா இன்னைக்குன்னு தெரியாத சூழ்நிலை அன்னைக்கு பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு பையன் வந்து அப்ப நமக்கு என்னன்னாக்கா சின்ன வயசு டேனிஷ் ஸ்கூலும் பாய் ஸ்கூல்னா தான் நம்ம படிக்க வர்றது ரெண்டாவது விஷயம் கூட அவன் பெரியவனா நம்ம பெரியவனா அதான் நம்மளுக்கு ஆரம்ப கட்டமே பிரச்சனையா இருக்கு. அப்பத்துல இருந்து அவன் என்னடா ஆளு நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் எப்பவுமே நம்மளுக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா அட்மிஷன் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னும் எல்லாம் நினைச்சு பாக்குறேன். அப்ப நானும் இங்க வந்து 86 படிச்சேன், நான் 86. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தீக்குல எங்களுக்கு பெல் அடிச்சிருவாங்க. அப்ப அதே மாதிரி 63 நாயன்மார் சாமி பல எல்லாருமே அங்க வந்து நம்ம முஸ்லீம் இந்து அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இவங்க தான் சும்மா பாகுபாடு ஏதோ சொல்லிட்டு நம்ம கிளாஸ் பசங்க தூட நீ தூட நான் தூட போட்டி ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் எப்ப தீபாவளி லீவ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தானே தேடி ஒரு பாய் ஸ்கூல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா பொது சேவைக்கு பொது ஒர்க்கு நிறைய நம்மளுக்கு தேடி வரும். நம்மளும் போய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமிஷனர் போய் பாக்குறது இவங்களை போய் பாக்குறது பின்னாடி செய்யறது சொல்லிட்டு ஸ்டாஃபுங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெஸ்டிவல்ஸ் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் கட்டினு பாய் ஸ்கூல் நம்ம தூக்கி பண்ணா ஒரு உங்களுக்கே ஒரு ஆணவமாவே இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதே மாதிரி விஜய் இவங்க எல்லாமே வழியில பாப்பேன். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் மட்டும்தான் வணக்கம் சொல்லுவோம். சார் எப்படி சார் இருக்கீங்க அடுத்த வேலை கேட்பாங்க. நம்ம தான் அவனை டக்குன்னு கேட்கறது சார் எப்படி சார் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி டக்குன்னு கேட்டுருவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து இப்ப சொன்ன சார் வானாபுரம் போயிட்டு நான் சிங்கத்து சண்முகா போயிருக்கேன். சண்முகால இருந்து வானாபுரம் போனேன். வானாபுரத்துல சொல்லத்தான் சொல்லுவேன். ஏன்னா ஏன்ட்ட படிக்கிற பிள்ளைங்க இங்க இருந்து நல்லா சௌரியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பேன் நானு. அதனால இங்க வந்து உட்காந்து பார்க்கும்போது இங்க இவரு எங்கட ஒர்க் பண்ண ஒரு சாரை கூட அந்த இங்க விட்டுட்டு போனேன் நான் பீமாராவ் சார்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்க்கும்போது டீச்சர் சொல்லியிருந்தேன் சார் நீங்க உட்காந்து இடம் இடத்துல இவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ உள்ள வந்து உட்காந்துனே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சிந்தனை தான் ஃபுல்லா வருது. அப்போ பண்ணிது போனதெல்லாம் சௌரியமா இருக்கு. இப்ப மீண்டும் நீங்க உங்க மூலியமா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க எல்லாரையும் சந்திக்கிறது உங்களை பேசுறதுக்கு செய்யறதுக்கு. அதே மாதிரி இந்த பங்கன் நடத்துறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து காலேஜ் 90ல இருந்து 25 ஜூப்ளி நடத்தும் போது அப்ப எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி செய்யறது வந்து சாதாரணமான விஷயங்கள் இல்லை. எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில இடத்துல மனக்கசப்புகள் இருக்கும். சிலது வந்து அவன் மட்டும் போயிட்டு இருக்கான் இவன் மட்டும் போயிட்டு இருக்கான். இது வந்து பொது வேலை, யாருக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே நம்ம தான். எல்லாமே நமக்கு டைம் இல்லை அதனால அந்த பிள்ளை செய்யுது, அந்த பிள்ளைக்கு டைம் இல்லை அதனால அந்த பிள்ளை செய்யுது அப்படின்னு
நம்மளுக்காக நமக்குள்ளதான் நம்ம அட்ஜஸ்ட் ஆகிக்கணும், மத்த மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. அதுல யார் லீட் எடுத்து பண்ண எல்லாமே லீட் எடுத்து செய்யறோம், எல்லாருமே லீட் எடுத்து செய்யறோம். அதுல என்னன்னா இப்ப கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா லீடர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றோம், எல்லாரும் ஒரே ஸ்டூடெண்ட் தான், ஒரே பிள்ளைங்க தான். கொஞ்சம் அவங்கள பார்த்து லீடர் போட்டு கொஞ்சம் வேலையை சுலு பண்றதுக்கு அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனா உங்க வேலைகள் எல்லாம் அவங்க அந்த பிள்ளைங்க எடுத்து பார்த்து நல்லா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கோ அதே அளவு தான் உங்களுக்கும் வேலை இருக்கு. எல்லா வேலையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த டைமுக்கு இங்க வந்து இந்த பங்கன்ல கலந்து சிறப்பித்து செஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இதோட இல்லாம மீண்டும் எப்பப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க. நானும் நம்ம நண்பர்கள் எல்லாரையுமே சொல்லி வர இன்னும் அதிகமா நம்ம ஸ்டாஃபுங்க எல்லாரையும் வர வச்சு இதை வந்து இன்னும் சிறப்பாகவும் இன்னும் சௌரியமா, இப்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் இன்னும் வந்து நல்ல பட்டை தீட்டி நல்லா சௌரியமா நம்ம கொண்டுட்டு போவோம். அதனால வாய்ப்பளித்த மாணவ செல்வம் உங்களுக்கும் இன்னைக்கும் மாணவ செல்வங்கள் தான். நீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எனக்கு எந்த குழந்தைகளா தான் பார்ப்பேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என் பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பைக் ஷோரூம் சொல்லிட்டு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு வந்து தனியா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க. அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் மென்மேலும் அதிகமா உயரணுன்றது வாழ்த்தி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2004-2010 பேட்ச் மாணவர்கள் சார்பாக பள்ளிக்கு ஷீல்டு ஒன்று வந்து நம்ம சார்பாக சதீஷ் அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் வழங்குவார்கள். அது 4 பேர் சேர்ந்து விட நான் ஒருத்தன் கூட நான் சேர்ந்து ஆசைகளே வந்துட்டான். 2004-2010 பேட்ச் மாணவர்களின் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சதீஷ் அவர்கள் ஷீல்டினை வழங்குவார்கள். ரெண்டாயிரத்தி 2004-2010 மாணவர்கள் சார்பாக தலைமை ஆசிரியர் சுஜாதா மேம் அவர்களுக்கு ஷீல்டினை வழங்குவார்கள். நம் மாணவர்கள் சார்பாக செலமா மேம் அவர்களுக்கு ஷீல்டினை வழங்குவார்கள். நமது மாணவர்கள் சார்பாக மணிமேகலை மேம் அவர்களுக்கு ஷீல்டினை வழங்குவார்கள். நமது மாணவர்களின் சார்பாக இளவரசி மேம் அவர்களுக்கு ஷீல்டினை வழங்குவார்கள். இல்ல, உங்க நினைவுகளை எப்பவுமே அழிக்க முடியாத மறக்க முடியாத இடத்துல நாங்க வச்சிருக்கோம். அது போதும் எங்களுக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஸ்கூலுக்கு பண்ணா பரவாயில்லைப்பா. சரி, பர்சன்ட் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் இங்க இருக்கு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். மாணவர்களின் சார்பாக கவிதா மேம் அவர்களுக்கு ஷீல்டினை வழங்கும். பள்ளியின் சார்பாக விஸ்வநாதன் அவர்களுக்கு அருண் சரவணன் அவர்கள் வழங்குவார்கள். அது நீ கைசே சதீஷே 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 நீ பிளேட்டை கையில வச்சுக்க, அது கையில எடுத்து நீ பிளேட்ல எடுத்துட்டு வா. மாணவர்களின் சார்பாக அருண் சரவணன் அவர்கள் சிறப்புரையார்கள்.
மாட்டி விட்டாங்களே மாணவர்களின் சார்பாக ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு பாலாஜி அவர்கள் வழங்குவார். முடிச்சிட்டா கரெக்டா சைடுல மாணவர்களின் சார்பாக அவங்க வந்துட்டாங்கடா கூட்டுறாரு. அவங்க வந்துட்டாங்கடா. பரவாயில்ல பரவாயில்ல. அவங்க வந்துட்டு போய் மாணவர்களின் சார்பாக ராஜு சார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நான் இங்க பாருங்க, இங்க பாருங்க. நேரம் மன்னிக்கணும், ஏன்னா கெஸ்ட் வந்திருக்கிறதுனால போன் வந்தது, அதனால கிளம்புறேன் நான். நீங்க எல்லாரும் இருந்து அந்த மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உணவுல ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமா போகணும்ட்டு உங்களை எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க வந்தது ரொம்ப உண்மையிலேயே அடக்குடா. எடுத்து மச்சான். உள்ள கொண்டு போய் குரூப் போட்டோ எடுத்துடலாம். இப்ப எல்லா பசங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? எல்லாம் ஸ்டாண்டப்ல கொஞ்சம் நின்றுக்கிறீங்களா? குரூப் போட்டோ எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. ஃப்ரண்ட் குரூப் போட்டோ எடுத்துடலாம். வாங்க, எல்லாம் முன்னாடி வாங்க. பசங்க எல்லாம் மேல ஏறுங்க. பசங்க எல்லாம் மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. பசங்க எல்லாரும் மேல வாங்க. நீங்க போட்டோ எடுத்துட்டு போயிடுங்க மேம்.